யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உற்சாகமாய் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரலையிலே கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது தாமதமாக இந்த செய்திகளை பார்க்கிற அனைவருக்கும் ஏப்ரல் மாதத்தின் வாழ்த்துதலை தெரிவிக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு, கலங்காதிருப்பீர்கள். அல்லேலூயா. கலங்காதிருப்பீர்கள். தேவன் நம்மை கலங்காதபடி நடத்துகிறார். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வாக்கு. எரேமியா 23:4. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை. 3 விஷயத்தை சொல்லுகிறார். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கலாம். நீங்க பயப்படவும் மாட்டீங்க. நிறைய விஷயங்களை குறித்து பயம் இருக்கு. நம்மை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கு, பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் இருக்கு, பிசினஸை குறித்து ஒரு பயம் இருக்கு, கடங்காரங்களை குறித்து ஒரு பயம் இருக்கு, அடுத்தது என்ன செய்ய போறோம், எப்படி கொண்டு போக போறோன்ற ஒரு பயம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்க பயப்படுவதில்லை, அப்புறம் கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை. ஏனென்றால் நான் உங்களுக்கு ஒரு மேய்ப்பரை வைக்கிறேன். அவர் தான் நம்முடைய மேய்ப்பர், அவர் தான் பிரதான மேய்ப்பர். அவர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த 23ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை அப்படியே சங்கீதத்தில் வாசித்தோம்னா, அந்த மேய்ப்பர் தருகிற ஆசீர்வாதத்தில் ஒன்று, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு கோளும் தடியும் என்னை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சாப்டர் கூட ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஆண்டவர் அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. எரேமியா 23 நாளையும் சங்கீத 23 நாளையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரெண்டுலையுமே மேய்ப்பர் இருக்கிறாங்க. ரெண்டுலையுமே கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். மரண இருளின் பள்ளத்தாக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து இயேசு சொன்னார். எந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு? மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அநேக காரியத்தை குறித்து. நிறைய இந்த கலக்கத்தை பத்திலாம் பைபிள வாசிக்கும் போது, ஏரோது ராஜா கலங்கினான் இயேசு கிறிஸ்துனுடைய செய்தியை கேட்டு. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து கேள்விப்பட்டு மரியாள், யோசேப்பு போன்றவர்களும் கலங்கத்தான் செய்தாங்க. ஆனா சில சொப்பனத்தினால கலங்கினார்கள் அப்படின்னு தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம். சொப்பனத்தினால, தரிசனத்தினால, தேவனுடைய பயங்கரத்தினால, நெருக்கத்தினால, இடுக்கத்தினால கலங்கினார்கள் அப்படின்னு வேத வசனங்களை தேடி வாசிக்கும் போது இருக்கிறது. சங்கீதங்கள் நிறைய இடத்துல வருது. யோபுல அவருடைய பயங்கரத்தினால் நான் கலங்கி போனேன் என்று அங்கே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அந்த கலக்கத்தினால என் மனம் சோர்ந்து போச்சு, ஆன்மா சோர்ந்து போச்சுன்னு சொல்றான். சொப்பனத்தினால் கலங்கினதாக அருமையான தேவ மனிதன் தானியேல் தரிசனத்தினால, சொப்பனத்தினால கலங்கினான். நேபுகாத்நேச்சர் கலங்கினான் சொப்பனத்தினால, தரிசனத்தினால. இப்படி மனிதர்கள் பல்வேறு காரியங்களை குறித்து கலங்குகிறார்கள், தவிக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்ற, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்ப்பா, கலங்க வேண்டாம், நீங்கள் கலங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்ற. 3 வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. நீ பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, இனி காணாம போவதில்லை, நான் கரெக்டா உன்னை ஃபாலோ பண்ணி உனக்கு பாதுகாப்பேன்றார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ கலங்க மாட்ட. அடிக்கடி ஒரு மனசுல ஒரு கலக்கம் வருது, அந்த கலக்கம் இனி உனக்கு வராது, நீ கலங்குவதில்லை அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த மேய்ப்பன் நாம் கலங்காமல் இருப்பதற்கு ஆலோசனைகளை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிறார். மொத்தம் ஒரு 7 விஷயங்களை நான் சுருக்கமா விரைவா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன். நம்பர் 1, இந்த கலக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஆயுதமே விசுவாசம் தான். தேவன் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் எல்லா கலக்கத்தையும் விரட்டும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் நான் கவலைப்படுறது இல்லை. கையை மீறி போயிடுச்சு பிரதர் இது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் கலங்குவதில்லை. கர்த்தர் சொல்லிருக்கிறார், நான் கலங்குவதில்லை. இனி வருகிற காலங்கள்லாம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துட்டா, ஒரு இக்கட்டு வந்துட்டா நீங்க சொல்லணும், நான் கலங்குவதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வசனத்தை மறந்துடக்கூடாது. 23:4 சங்கீதம், 23:4 எரேமியா, 2 ஞாபகத்தில் வச்சுக்கலாம்ல. ஒரே அதிகாரம்,
ஒரே சாப்டர் ஒரே வசனம், ரொம்ப அழகா இருக்குது இந்த இருப்பிடம் கூட. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் கலங்குவதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படுவதில்லை இந்த வசனம் இருக்குது. ஆனா இங்கே கலங்குவதில்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். ஒரு 7 விஷயம். நம்பர் 1 என்னன்னா விசுவாசம். என் லைஃப்ல நான் கலக்கத்தை, எனக்கு வருகிற கலக்கத்தை நான் ஜெயிக்கணும்னா, எனக்கு வருகிற எல்லா கலக்கத்தையும் நான் மேற்கொள்ளணும்னா, நான் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய இறுதி காலத்தை பற்றி, தான் எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி அவர் பேசிக்கொண்டு வருகிற போது ஆரம்பிக்கிற 1 வசனத்துல என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கலங்க வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம், தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்கன்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்க கலங்க வேண்டாம். இந்த கலக்கத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய மருந்து எதுன்னா விசுவாசம் தான், நம்பிக்கை தான், தைரியமா இருப்பது, எல்லா சூழ்நிலையிலையும் நம் தைரியத்தோடு வாழ்வது, பயம் இல்லாமல் ஜீவிப்பது. அருமையான தாவீதை குறித்து நான் வாசித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக. தாவீதை குறித்து இருக்கிறது, சிங்கத்தை போன்ற தைரியம் உடையவன் தாவீது. சிங்கத்தை போல திடகாத்திரம் உள்ளவன், சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன். அவனுக்கு எதையுமே பாருங்க, பெரிய கோலியாத்து, அந்த கோலியாத்தை வீழ்த்த போகும்போது கொஞ்சம் கூட பயம் இல்லை அவனுக்கு. அவனை பார்த்து எல்லாம் ஓடி ஒழிகிறான். நல்ல வாட்டம் சட்டம் இருக்கிற ஆள்லாம் ஓடி ஒளிஞ்சிடறான். 40 நாள் அவன் அந்த கோலியாத்தை வந்து சவால் விடுறான். எல்லாம் ஓடி ஒழிகிறாங்க. அவங்க எல்லாம் யுத்த சமர்த்தகர்கள், நல்ல யுத்தம் பண்ண கற்றுக்கொண்டவங்க தான். ஆனா கோலியாத்தினுடைய தோற்றத்தை பார்க்கும்போது பயம். ஆனா தாவீது அங்க வர்றான். தாவீது வந்து அவனுக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, கர்த்தர் அவனை என் கையில என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். சிங்கத்தை நான் பின்தொடர்ந்து போய் ஆட்டை அதனுடைய வாய்க்கு தப்புவித்தேன், கரடியை பின்தொடர்ந்து தப்புவித்தேன், இந்த கரடி மாதிரி சிங்கம் மாதிரி இவன் அப்படித்தான் அப்படின்னு அவன் நம்பினான். கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஆகவே நான் நிச்சயமா ஜெயிப்பேன். அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் நாம் 1 யோவான்ல வாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருந்தா கலக்க வர அவனுக்கு எந்த ட்ரபுளும் கிடையாது, எந்த கலக்கும் கிடையாது. ரொம்ப எளிதா ஒரு 5 கவன்களை பிறக்கிறான், ஒரு கல்லை வச்சு அப்படின்னு செய்யறான், சுத்துறான். அவனை அச்சுறுத்துறான், அவனை டிஸ்கரேஜ் பண்றான், பயமுறுத்துறான். ஆனா அதை பத்தி நான் கவலையே படல. தைரியமா வந்து நிக்கிறான் அங்க. அப்படி சுத்தி ஒரு அடி அடிச்சான், நெற்றியில பட்டுச்சு. அவன் பட்டயத்தை உருவி ஒரே வெட்டிட்டான். சவுல் கொன்றது 1000 தான், தாவீது கொன்றது 10000 பேர் புகழப்பட்டான். அதனால உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற விசுவாசம் இருக்கு பாருங்களேன், அது நிறைய பிரச்சனைகளை தவிடுபடி ஆகிறோம். அல்லேலூயா. ஆமா, நீங்க உங்க முகத்துல இந்த கலக்கம் இருக்காது, உங்க உள்ளத்துல கலக்கம் இருக்காது. எதையும் நீங்க ஜெயிக்கும்படி ஒரு நல்ல மனோதிடத்தை கர்த்தர் தருவார். அதுக்கு அந்த மனோதிடத்துக்கான சோர்ஸ் எது அப்படின்னா ஃபெய்த். அந்த மனோதிடத்துக்கான சோர்ஸ் என்ன? ஃபெய்த். விட்டுறாதீங்க விசுவாசத்தை, நம்பிக்கை விட்டுற வேண்டாம். கடைசி வரை, கடைசி நிமிடத்தில் வரைக்கும் நீங்க அந்த கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். நான் ஒரு நாள் சில தம்பிமாரோட அந்த கிரிக்கெட் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதுல ஒருத்தர் சொல்றான், பாஸ்டர் பயம் இல்லை நமக்கு, கலக்கம் இல்லைன்னா தலை தோனி இருக்கிறார், தலை தோனி இருக்கார், கடைசி வரைக்கும் நிற்பான் பாருங்களேன் அப்படின்னா. அவன் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சுட்டான். அதாவது கடைசி வரைக்கும் நிற்கிறான். அவன் நிச்சயம் என்ன செய்வான்? ஜெயிப்பான். தலை வந்துட்டாருன்னா ஜெயிக்கலாம் அப்படின்னா. தேவனுடைய பிள்ளைகள், நான் ஒன்றை மறந்துடக்கூடாது, நாம் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறோம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதை குறித்து பின்னாடி ஒரு குறிப்பு நான் சொல்றேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நாம அந்த விசுவாசத்தோடு நான் மூவ் பண்ணும்போது ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு இருந்துட்டா எதை பத்தி கவலைப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் வந்த போது தொடர்ச்சியா 7 மாதங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியிருந்தது. ஆச்சரியம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சு நாங்க அந்த லைவுக்கு வருவோம். லைவ் அந்த மெசேஜ் ஆயத்தப்படுத்துறது, மக்களோடு பேசுறது, இந்த 1 நிமிஷம் வாக்குத்தத்தங்களை அனுப்புறது, அந்த காரியங்களை அப்பதான் தீவிரமா அதுல நிறைய பேருக்கு தனிப்பட்ட விதங்கள் அந்த செய்திகளை அனுப்பி கொண்டே இருந்தோம். ஒரு நாள் கூட நம்ம சர்ச்சில் மக்களும் ஹெல்ப் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் யோசிக்கல. நம்முடைய இந்த லைவ் ப்ரோக்ராம்ல எங்களுக்கு தேவைகள் இருக்குன்றது ஒன்று கூட என்ன செய்யலை, நம்ம சொல்லலை. எந்த விதமான வங்கி கணக்குகளையும் பகிர்ந்து கொள்ளலை இதுவரைக்கும். ஸ்டில் நான் இதுவரைக்கும் அதை செய்யலை. கலக்கமும் இல்லை எங்களுக்கு.
ரொம்ப ஆச்சரியம். 7 மாதங்களும் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணினார். நிறைய ஊழியர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் செய்யணும். ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய தொகை வங்கி மூலமா சில ஊழியர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைதான். அதையும் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு யாரும் இல்லை, நம்ம தான். அதையும் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அதை யோசித்து பார்த்தேன். இப்போ யோசித்து பார்க்குறேன், எப்படி அதை குறித்து கலக்கம் இல்லை. அதாவது இந்த பிரதர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு யாரையும் நம்ம நம்ப முடியாது. எல்லாருடைய சூழ்நிலைகளும் கஷ்டமா இருக்குது. நம்ம அந்த ப்ரோக்ராம்ல எதையுமே நம்ம சொல்லவும் முடியாது. எல்லாருமே தேவையோடு இருக்கிறாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறாங்க. யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்? ஆனால் தேவனுடைய பணியை நாங்கள் வார்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப வசனத்தை பிரசங்கம் பண்ற விஷயங்கள் தியானித்து பதிவு செய்யறது, சொல்லிக்கொண்டே இருப்பது, இதை தடையில்லாம செய்து கொண்டே இருந்தோம். கலக்கமே இல்லை. எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துட்டார். நான் நினைக்கிறதுக்கான சோர்ஸ் என்னன்னா விசுவாசம் தான். இது தேவனுடைய ஊழியம். அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். மீதி விஷயத்தை அவர் பார்த்துக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். அதை நினைச்சு பார்க்கிறேன். தேவன் நல்லவர். ஒரு 10,000 rupees அப்படி ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா ஒரு கலக்கம் வந்துடுது சாதாரணமா. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறார், அவருடைய ஊழியம் அப்படின்னு சொன்னா பெருந்தொகையா இருந்தாலும் அந்த அந்த காரியம் கர்த்தருடையதுன்ற விசுவாசம் நமக்கு வரும்போது அது கலக்கம் போயிடுது. அப்படித்தான் நான் அதை ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு மாதமும் பல தேவைகள் நடுவில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் யெகோவா ஈராக இருந்து இந்த காரியங்களை பார்த்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்து வருகிறார். இப்போ விசுவாசம் என்பது முதல் சோர்ஸ். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த சமாதானத்தை உள்வாங்கிக்கணும். நீங்க அதை சாதாரண நினைச்சிடாதீங்க. ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய மனசுல முழுமையா நிறைஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த கலக்கம் வராது. அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே சமாதானத்தை நம்முடைய மனசுல வைக்கணும். 3 விஷயத்த காலையில நம்முடைய இருதயத்துக்கு கொண்டு வரணும். நம்பர் 1 கிறிஸ்து. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில், எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து என்ன செய்யணும்? உங்கள் இருதயங்களில் முதல்ல கிறிஸ்து வரணும். காலையில் எந்திரிச்ச உடனே என் இருதயத்துல கிறிஸ்து வரணும். கலங்காம இருக்கிறதுக்கு சொல்றேன். இந்த கிறிஸ்து எப்படி வருவார்? ஆவியா என்ன செய்வார்? வருவார். இரண்டாவது, கிறிஸ்து, ஆவியான கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல வந்த உடனே அவருடைய அன்பு இருதயத்துல ஊற்றப்படணும். ரோமர் 5:5 இருக்கு. அவருடைய அன்பு ஊற்றப்பட்ட உடனே தேவ சமாதான இருதயத்தை ஆண்டு கொள்ளணும். கொலோசியர் 3:15 எழுதியிருக்கு. இப்போ ஒவ்வொரு நாளும் காலையில இந்த தெய்வ சமாதானுடைய இருதயத்தை நிரப்பிருச்சுன்னா கலக்கம் நம்ம தாக்காது. ஒவ்வொரு காலையில் எந்திரிச்ச உடனே கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள் வரணும். அக்கார்டிங் எபேசியர் chapter 3 verse number 17. ரெண்டாவது, தேவனுடைய கிறிஸ்து நமக்குள்ள வந்த உடனே, ஆவியா வந்த உடனே தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்படணும். அக்கார்டிங் ரோமன்ஸ் chapter 5 verse number 5. மூணாவது, அந்த சமாதான இருதயத்துல அன்பு ஊற்றப்பட்ட உடனே தேவ சமாதான இருதயத்தை ஆளுகை செய்யணுமா. அது 3:15 கொலோசியர்ல இருக்குது. இப்போ இந்த கலக்கம் ஜெயிக்கப்படுறதுக்கு என்னன்னா, இந்த சமாதானத்தை நம்முடைய மனசுல உள்வாங்கி காலையில் எழுந்தவுடன் தேவ சமாதானம் நிரப்பப்பட்டவர்களாக நம்முடைய அலுவலை செய்யும் போது கலக்கம் நம்மை தாக்காது. நாம் எதுக்கும் கலங்க மாட்டோம். இந்த சமாதானம் மனசுல இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார் 14ஆம் அதிகாரம் யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் இருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமா இருங்க, கலக்கம் இல்லாம இருங்க. கலக்கம் வராது. நீங்க சமாதானம் வந்துருச்சுன்னா கலக்கம் வராதுன்றார் ஆண்டவர். இப்போ முதலாவது விசுவாசம், ரெண்டாவது தெய்வீக சமாதானம். இந்த தேவனே நம்முடைய சமாதானத்தினால நிரப்போன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதனால சொன்னார், ஊழியக்காரங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்க. சம்டைம்ஸ் நம்ம அறியாமலே அந்த வார்த்தை எனக்குலாம் வந்துடுது மனசுல. ஒரு வீட்டுக்கு நுழையும் போது ஆண்டவர் இந்த வீட்டுக்கு சமாதானம், நான் போறதுனால இந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவங்களோட அந்த சமாதானம் என்ன செய்யணும்? வரணும். சிலர் பாருங்க, வீட்டுக்கு வந்துட்டு ஏன்டா இந்த ஆளு வந்தான்னு இருக்கும், பிரச்சனை கிளப்பி விட்டு போயிடுவாங்க. என்னத்தையாவது சண்டை எழுப்பி விட்டு ப்ராப்ளத்தை கிளப்பி விட்டு போயிடுவாங்க. நேற்றைய தினத்தில் நான் மைசூரில் இருந்தோம். நேற்றைக்கு முந்தா நாள் ஒரு அருமையான போதகரோடு வாகனத்தில் வரும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது எனக்கும் பிரியாவுக்கு இடையில ஒரு பிரச்சனை வர்றது மாதிரி ஜாலியாக பேசும்போது என்னுடைய ஒய்ஃப் சொன்னால், நீங்கள் சமாதானத்தை உண்டு போனீங்க பார்த்தா 2 பேரும் சண்டை உண்டு பண்ணி விட்டுருவீங்க போல் இருக்காரு.
அவர் ஜாலியாக பேசினாரு. சில நேரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு வந்து விசிட் பண்ணுற மாதிரி வருவாங்க, ஒருவேளை சொந்தக்காரங்களா கூட இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா ஏதாவது வம்பிழுத்து விட்டு போயிடுவாங்க. நல்லா இருந்த குடும்பம் சின்ன பண்ணாம போயிடும். நாம தேவ பிள்ளைகள் எந்த வீட்டுக்கு போனாலும் நம்மளால என்ன செய்யணும்? சமாதானம் வரணும், சந்தோஷம். சம்டைம்ஸ் நம்ம பேச தெரியாம கூட பேசிடுவோம். நான் ஒரு ட்ரெயினில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தோடு போயிருந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, திருமண காரியத்துக்காக. திரும்பி வரும்போது பெரியவங்க 2 பேரும், அண்ணன் தம்பி, ரொம்ப வயசானவங்க. அவங்க 2 பேரும் இவ்வளவு பக்கத்தில் அண்ணன் தம்பியாக உட்காந்துருக்காங்களே, 60 வயசு கடந்தவங்க. அவங்கள பார்க்கும்போது உங்கள் 2 பேரும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் தம்பி இவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னேன். இவனாலாம் பட்ட அவமானம் என்ன தெரியுமான்னு ஆரம்பிச்சாரு. அந்த சண்டை முடிகிற ஸ்டேஜில் வர்றதுக்கு சண்டை. எனக்கு அவங்க குமாரன் சொன்னார், நல்ல வேலை செஞ்சீங்க பாஸ்டர், நல்லா ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரியாது ஏன் இப்படி வரணும். சம்டைம்ஸ் நம்ம பேசுறது நமக்கு எங்கே விவரம் தெரியாமல் பேசி விட்டுட்டோம்னா அது ஆரம்பிச்சிடும் பிரச்சனை. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டுக்கு போனால் ஒருத்தர்கிட்ட பேசணும், ஆண்டவர் என்னால் இவனுக்கு சமாதானம் வரட்டும், இந்த சகோதரருக்குள்ள மகிழ்ச்சி வரட்டும். சம்டைம்ஸ் நாம் அந்த சமாதானத்தை இழந்திருந்தோம்னா நம்ம யாருக்கும் சமாதானம் இருக்க முடியாது. நம்முடைய மனசுல ஒரு கலக்கம் இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவர். அப்படி நிரப்பிட்டாருன்னா கலக்கம் இருக்கவே இருக்காது. 3வது, தேவன் நமக்கு நியமங்களை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். முடிந்த வரைக்கும் அந்த வசனத்துக்கு நாம செவி கொடுக்கும் போது கர்த்தர் கலக்கத்தை அப்புறப்படுத்துகிறார். இந்த இஸ்ரவேலை கலங்கப்படுகிறவன் நீ தானே அப்படின்னு ஆகாப்பு யாரை பார்த்து கேட்டான்? எலியா பார்த்து கேட்டான். அப்ப எலியா திருப்பி ஒரு பதில் சொல்லுவான். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 ராஜாக்கள் புஸ்தகம், 1 Kings chapter 18 verse number 18. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தின் 18வது வசனம். கர்த்தருடைய கட்டளையை விட்டுட்டப்பா நீனு, அதனால நீங்க தான் கலங்க பண்றீங்க. கலக்கம் யாருனாலன்னா உன்னாலதான் கலக்கம், தேசத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு உன்னாலதான் கலக்கம். ஏன்? நான் தேவன் வச்ச கட்டளையை விட்டுட்ட, அப்படி பிரமாணத்தை விட்டு விட்டாய், அப்படி நியாயங்களை விட்டு விட்டாய். இன்னும் கூட ஒரு வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமம் புத்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனம். 1 நாளாகமம் 22:13. நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவான. நியாயங்களை நியமங்களை கடைபிடிக்கிறதுக்கு நீ கவனமா இருந்தா பாக்கியவானா இருப்ப. நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும். நீங்க நியமத்தை கடைபிடிச்சிட்டீங்கன்னா, பிரமாணத்தை கடைபிடிச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் இங்க ஆண்டவர் சொன்னாரு மார்த்தாள் இடத்துல, மார்த்தாலே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பிரமாணம் நமக்கு ரொம்ப முக்கியம். 4வதாக, எப்போதெல்லாம் தப்பு பண்றோமோ, எப்போதெல்லாம் நம்ம ஒரு மிஸ்டேக் இருக்குதோ, ஒருவேளை அக்கிரமமோ பாவமோ நம்முடைய லைஃப்ல இருந்துட்டா, கலக்கம் வந்து நீங்க அழைக்கவே வேண்டாம், தானா வந்துடும். அது நம்ம லைஃப்ல ஓட்ட விழுந்துருச்சுனாவே கலக்கம் வந்துடும். நாம குறைவுள்ளவங்களா இருந்தாவே இந்த கலக்கம் வந்துடும். அதனால பாவம் அக்கிரமம் என்பது கலக்கத்தை வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு பிசாசுடைய ஆயுதம். நான் கலங்குவதற்கு காரணம் பாவம். பாவத்திற்கு இடம் கொடுக்கிற போது, அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்கிற போது நான் கலங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன். எஸ்ரா புஸ்தகம், எஸ்ரா ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு வசனம் இருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். எஸ்ரா 9 chapter verse number 6. வெட்கி கலங்குகிறேன், எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. ஏன் வெக்கி நாணி போறேன்னா அப்படின்னா, எங்களுடைய அக்கிரமத்தினாலே, ஜனங்கள் செஞ்ச பாவத்தினால நான் வெக்கி போறேன், தலை குனிஞ்சு போய் நிக்கிறேன்றான். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் ஒரு வசனத்துல இப்படி சொல்றான். சங்கீதம் 30வது சங்கீதத்துல 7வது வசனம். உமது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் ஏன் கலக்க வருது? அவர் முகத்தை மறைச்சுக்கிறார். ஏன் மறைக்கிறார்? நம்முடைய பாவத்தினால. நீங்க புலம்பல் 3:44 வாசிங்கன்னா, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி மேகத்தால் உம்மை மூடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். ஏன் அப்படின்னா நம்முடைய பாவத்தினால. அதை இன்னும் தெளிவா ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிட்டு, உங்கள் பாவங்களே அவர்
உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. அவர் மறைச்சுக்கும் போது எனக்கு ஒரு வெட்கம் வருது. ஏன்? என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய குற்றம், என்னுடைய குறைவுகள், என்னுடைய குற்றங்கள், பாவத்தினால தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். ஆகவே நான் வெட்கப்பட வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்து விடுகிறது. இப்போ முதலாவது என்னது? விசுவாசம். இரண்டாவது சமாதானம். மூன்றாவது தேவனுடைய கட்டளையை பின்பற்றுவது. நாலாவது பாவத்துக்கு விலகி இருப்பது. ஐந்தாவது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறாரா அப்படின்ற ஒரு ஆய்வை நம்ம அப்பப்ப செஞ்சுக்கணும். கர்த்தர் கூட இருந்துட்டார்னா வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் கூட இருந்துட்டார்னா ஒரு கலக்கம் இருக்காதுல, தைரியமா இருப்போம். நான் வாலிப வயதுல ஒரு தாத்தாவோடு தான் இருந்தேன். ரொம்ப நல்ல தாத்தா அவர் நானும் ஒரு ஹாலில் படுத்திருந்தோம். இரவு மணி ஒரு மணி இருக்கும். யாரோ எங்களுடைய எல்லைக்குள்ள தொப்புன்னு குதிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இந்த தாத்தா கேட்டார், யாரோ குதிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டார். ஆமா தாத்தா, யாரோ குதிச்சது மாதிரி தெரியுது, மெதுவா எந்திரி, திருடனா இருக்கும் அப்படின்னாரு. பயந்தான். நைட்டு நல்ல நல்ல அமாவாசை இருட்டு. அவரும் நானும் மெதுவா எழும்பினோம். அவர் கையில டார்ச் லைட் வச்சிருந்தார். பெரிய ஒரு நிலம் அது, அதுல சுத்திலும் வேலி அடைச்சிருக்கு. உண்மையிலே திருடம். அவர் டார்ச் லைட் இடிச்சா அந்த டார்ச் லைட்டுக்கும் வேலிக்கு இடையில குனிஞ்சு போயிட்டு இருக்கிறார் அவர். அந்த திருடன் உடம்பு முழுசும் எண்ணெய் தேய்ச்சிருக்கிறார், பிடிச்சா வலிக்கிட்டு போறதுக்காக. அப்படி டெக்னிக் வச்சிருக்காங்க பாருங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் அப்படி அடிச்சுட்டே வந்தவர் அவர் மூஞ்சில் அடிச்சிட்டாரு. அவன் அப்படி வேலி பிச்சுக்கிட்டு ஓடுனான். நானும் உணர்ச்சி வசப்பட்டு திருடனை பிடிக்கிறேன்னு நம்ம பெலன்லாம் நம்ம யோசிக்கல. நானும் விரட்டி போறேன். இன்னொரு பெரிய தைரியம் என்னன்னா, நமக்கு துணைக்கு ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறார் நினைச்சு விரட்டி கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா அவர் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான் எனக்கு கலக்கம் வந்துருச்சு. ஆகா, நம்ம தனியா ஓடிட்டு இருக்கோம். திருப்பி அந்த திருட அடிச்சா என்ன பண்றது? என் ஸ்பீடு தன்னால குறைஞ்சிருச்சு. நேரம் வந்தேன். தாத்தா, ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? நீங்க இருக்கிறீங்க தானே நான் ஓடிட்டு இருக்கிறேன். கம்பெடுக்க போனேன்றார் அவர். ஒரு ஆளு கூட இருந்து நமக்கு ஒரு தைரியம் என்ன செய்யுது? அது திருடனை பத்திலாம் யோசிக்கல. நம்ம கூட இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, வாராருன்ற ஒரு தைரியம். தேவன் கூட இருக்கிறான்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துட்டாவே இந்த கலக்க என்ன செஞ்சிடும். ஒரு மனுஷன் கூட இருந்தாவே பாருங்க, சண்டை போடுறதுக்கு கூட 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், என்ன வரத்து வராங்க. சிலர் தனியா அப்படி சத்தம் போட மாட்டாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, இந்த சவுண்டே அந்த வால்யூமே என்ன செய்யும், அப்படியே கூடும். சண்டை போடும்போது சவுண்டு கூடும், பயங்கர முறிக்குவாங்க. அதை விட மல்லு கட்டி இது சண்டை போடாம பிரிச்சுட்டு போவாங்க பாருங்க. யாராவது பிடிச்சி இழுத்துட்டா அப்பதான் வேகம் என்ன செய்யும், வரும். ஒரு தைரியம் தான். தனியா அப்படி தைரியம் வருமா? வராது. மனுஷன் கூட இருந்தா இவ்வளவு தைரியம் வருதுன்னா, தேவன் கூட இருக்கிறான்ற அந்த ஃபீல் வந்துருச்சுனாவே உங்களுக்கு கலக்கம் போயிடும். கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் சொன்னார் 31:8 உபாகமத்துல, கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர், அவரோடு இருக்கிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டான்றார். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகிடலாம் நான் கூட இருப்பேன் பான்றார். அதனால கலங்க வேண்டாம். 1 நாளாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்துல சாலமோனுக்கு தாவீது சொல்ற வார்த்தை இது. கலங்காம இருந்தா கர்த்தர் கூட இருக்கிறார், கலங்காம வேலை செய்ப்பா. அவர் பெரிய அரண்மனை கட்ட போறான், ஆலயத்தை கட்ட போறான், கலங்காதே, கர்த்தர் கூட இருக்கார், தைரியமா செய்கின்றார். இப்படி நிறைய இடங்கள்ல தம்முடைய தாசர்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். 2 நாளாகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் கூட இருக்கிறார், அதனால கலங்க வேண்டாம், தைரியமா இருங்க. அதோடு கூட அதே அதிகாரத்துல 15வது வசனத்தை கூட பார்க்கலாம். கர்த்தருடையது, அவருடையது இந்த யுத்தம், நான் கூட இருக்கிறேன்ப்பா, நீ கலங்காதேன்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கர்த்தர் கூட இருக்கிறாரா அப்படின்றத செக் பண்ணணும். வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஆண்டவர் என் கூட வாங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஏதாவது ஒரு இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்கு போன, கர்த்தாவே கூட வாங்க, என் கூட வாங்க. ஒரு அம்மா சொன்னாங்கன்ட்ட, நான் காய்கறி கடைக்கு போனா கூட கர்த்தாவே என் கூட வாங்கன்னு சொல்லுவேன், நல்ல கத்திரிக்காயே கிடைக்கும். அல்லேலூயா. அந்த அம்மா அவ்வளவு ருசிச்சு சொல்றாங்க, நான் காய்கறி கடைக்கு போனா கூட ஆண்டவர் என் கூட வாங்கன்னு சொல்லுவேன். ஆண்டவரோடு ஒரு நெருக்கம், அவருடைய பிரசனை நம்மோடு இருக்குதா, அவர் நம்மோடு வராரா? நம்ம செய்யற வேலை சாதாரணமான வேலையா இருக்கலாம், ஆனா மிக அற்புதமான தேவன் நம்மோடு இருப்பாரானால் அசாதாரணமான காரியத்தை நாமும் செய்வோம். அல்லேலூயா. ஆறாவதா, நீ உஷாரா இருக்கீங்களான்னு பார்த்தேன். 6வதாக
சாபம்னு எதை தேவன் சொல்றாரோ அதுல தலைப்படவே கூடாது. இது ஒரு கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுல நம்ம வந்து கவனமா இருக்கணும். சாபத்தீடானது ஒருத்தன் எடுத்ததுனால ஒட்டுமொத்த சேனையே கலங்குச்சு. இவங்களுக்கு யாரை சொல்றேன்னு தெரியும். யார் இது? ஆகான். யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரத்துல, யோசுவா புஸ்தகம் 6:18 நீங்க வாசிங்க. ஆமா, சாபத்தீடு எடுத்தா அவர் கலக்கம் வரும். ஆனா அவன் கலக்கத்தை ஏற்படுத்தினான். 7ஆம் அதிகாரம் குறிச்சு வச்சுக்கோங்க. 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், 8ஆம் அதிகாரம் 1 வசனம், பிறகு 1 நாளாகம புத்தகம் 2:7. இதுல எல்லாத்துலயும் இந்த ஆகானை பத்தி இருக்குது. அதாவது யோசுவா 7:25, 8:1, 1 நாளாகமம் 2:7. கலங்க பண்ணினா, சபையே கலங்க பண்ணினா. காரணம் சாபத்தீடு எடுத்ததுனால. சாபத்தீடை எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு கலக்கம் வரும். ஏன் சவுலுக்கு கடைசி காலத்துல ஒரு கலக்கம் வந்துச்சு அப்படின்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிற நிகழ்வுப்படி அவன் சாபத்தீடானதை அவன் எடுத்தான். தேவன் வேண்டான்னு சொன்ன பசு மாடுகளை ஆடுகளை அவன் தப்ப வைத்தான். முதல் தரமானவைகள்லாம் தப்ப வைத்தான். கர்த்தருக்கு காணிக்கை என்று சொன்னான். சாபத்தீடை கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த முனைந்தான். ஆகவே என்னுடைய வாழ்நாளெல்லாம் கலக்கம் அவனை தொற்றி பிடிச்சது. ஆவி அவனை பிடிச்சு ஆட்டுச்சு. அவர் ஆவி வர்றதுனால அவன் என்ன செய்தான்? கலங்கினான் இருக்கு. அப்படித்தானே? 1 சாமுவேல் புத்தகத்தில் இருக்குல்ல, 16வது அதிகாரம் 17வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆவி, ஒரு அசுத்த ஆவி அவனை பிடிச்சதுனால, அதனால கலங்கினான். ஏன் சவுலுக்கு கலக்கம்னா, சாபத்தீடை அவன் தொட்டதுனால. கடைசியாக கலக்கம் நீங்குவதற்கு நாம தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க, நல்லா துதிங்க, பிரைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கலக்கம் வந்துருச்சுன்னா நேர போங்க, தனியா போய் ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க, நல்லா துதிங்க. வாயை விட்டு வாய்களை திறந்து நல்லா அந்நிய பாஷை பேசி, பரிசுத்தான விஷயம் பெற்றா அந்நிய பாஷை பேசுங்க, நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. அப்போ இந்த கலக்கம் என்ன செஞ்சிடும்? போயிடும். இப்போ இந்த கலக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வழியை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ எத்தனாவது பாயிண்ட் இது? முதலாவது விசுவாசம், சமாதானம், தேவ நம்ம சிந்திச்சு செயல்படுவது, சாபத்தீடை தொடாம இருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தரை துதிப்பது. சங்கீதக்காரன் பாடுகிற பாடல்ல 42வது சங்கீதம் 5வது வசனம் மற்றும் 6வது வசனம் மற்றும் 11வது வசனத்துல, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவருடைய சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். போதும். இன்னும் கூட அதே அந்த அதிகாரத்துல 2-3 இடத்துல வாசிக்கிறோம். 43வது அதிகாரம் 5வது வசனத்துல கூட அவர் திரும்ப பாடுகிறார். ஏன் வாசிக்க வேண்டாம்? ஏன் கலங்குகிறாய்? நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு, இன்னும் துதி. அப்ப அந்த கலக்கம் மாறிடும். எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குது, அந்த கலக்கத்திலிருந்து என்னால் வெளியில வர முடியலன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்கள். எல்லா கலக்கத்தை கர்த்தர் மாற்றி நமக்குள்ளே ஒரு பரிபூர்ணமான ஒரு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் கலங்காது இருப்போம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவனுடைய மக்கள். நாம் ஏன் கலங்கணும்? அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கலங்காமல் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். அவர் மேல் முழு விசுவாசத்தை, முழு நம்பிக்கை வைத்து விடுங்கள். தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவர் கூட இருக்கிறார் என்று ஆய்வு செய்து அவருடைய உதவியோடு நீங்கள் பயணம் செய்தால், மழையே எதிர்த்து வந்தாலும் சரி, செங்கடலை எதிர்த்து நின்னாலும் சரி, எரிகோ வந்து நின்னாலும் சரி, நீங்க கலங்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்க மனசுல ஒரு தைரியத்தையும் பலனையும் கர்த்தர் வச்சிருப்பார். ஆகவே நீங்கள் கலங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்து நீங்கள் கலங்குவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லார் கண்களை மூடி தேவனை நோக்கி நான் பார்த்து ஜெபிக்கலாம்.